சபரிமலை மகர ஜோதி மர்மம். சபரிமலையில் தெரியும் மகர ஜோதியும் மகர விளக்கும் வேறு வேறென கூறப்படுவது உண்மையா? மகர ஜோதி தானாகவே தெரிகிறதா அல்லது எப்படி உருவாகிறது? ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 14ஆம் தேதி மாலை 6:40 மணியளவில் பொன்னம்பல மலையில் தோன்றும் ஒளியைத்தானே மகர ஜோதி என நாம் தொலைக்காட்சிகளிலும் நேரடியாகவும் பார்த்தோம். മൂന്നാമത്തെ പ്രാവശ്യം ആ മകര വിളക്ക് ആ പൊന്നമ്പല വീട്ടിൽ അകഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. എത്ര വളരെ ഭംഗി! അയ്യപ്പ സ്വാമിയെ ശരണമയ്യപ്പ. பொய்யான ஜோதி என போராடி கொண்டிருக்கும் சுகமாரணம் நம்மோடு வருவதாய் சொல்ல, உண்மையில் சபரிமலை மகர ஜோதியின் ரகசியம் என்ன, மகர விளக்கு என்பது என்ன என்ற கேள்விகளோடும் மகர ஜோதியின் உண்மையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்ற தவிப்போடும் இதுவரை மகர ஜோதி காண வந்து பலியாகி போன பக்தர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது என உயிர்களின் மீதான கரிசனத்தோடும் சபரிமலை பொன்னம்பல மேட்டிற்குள் செல்ல நக்கீரன் உறுதியெடுத்தது களமிறங்கியது. பொன்னம்பல மேட்டின் கீழ் நிற்கும் நாம் ஆகாசம் தொடும் பொன்னம்பல மேட்டு மலையை பிரமிப்பாய் பார்த்தபடி அந்த மலைக்கு கீழ் வசிக்கும் மனிதரிடம் மகர ஜோதியை பற்றி கேட்க ஆரம்பித்தோம். இலங்கையிலிருந்து அகதியாய் வந்து பொன்னம்பல மேட்டின் கீழ் குடியிருக்கும் தமிழரான முதியவர் சிவலிங்கத்திடம் கேட்டபோது, 30 வருஷமா இங்கேதான் குடியிருக்கேன், மகர ஜோதியோட உண்மையை சொல்லியே ஆகணும், ஏன்னா மகர ஜோதியை நம்பி நெரிசல்ல சிக்கி நிறைய பேர் செத்து போறத பார்த்தா கஷ்டமா இருக்கு என்கிறவர், ஜனவரி 14ஆம் தேதி காலையில பெரிய பெரிய அலுமினிய பாத்திரங்களோடு 4-5 ஜீப்ல ஆளுங்க போவாங்க, பொன்னம்பல மேட்டு உச்சிக்கு போய் தங்கிக்குவாங்க, மாலையில அந்த பாத்திரங்கள்ல கற்பூர கட்டிகளை போட்டு 4-5 பேர் சேர்த்து கற்பூர ஒளி தெரியறத அந்த அலுமினிய பாத்திரத்துல தூக்கி பிடிப்பாங்க. அதுதான் மகர ஜோதி. மகர ஜோதி காண காத்து கிடக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு காட்சியளிக்கிற அநியாயம் நடக்கிறது. இதையெல்லாம் பணத்துக்காக செய்யறாங்க, நீங்க தான் இதை அப்பாவி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்று ஒரு பெரும் உண்மையை போட்டு உடைத்த போது நாம் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானோம். பொன்னம்பல மலையின் நுனிப்பகுதியில் ஒரு சின்ன திட்டு கட்டப்பட்டிருந்தது. அந்த திட்டை கை நீட்டி காட்டும் சுகுமாரன், இந்த திட்டுதான் சபரிமலை தேவசம் போர்டுக்கும் கேரள அரசுக்கும் பல கோடிகளை கொட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது என்றவரிடம், முதலில் மகர ஜோதி என்பது என்ன, மகர விளக்கு என்பது என்ன, அதை சொல்லுங்கள் என்றபோது, ஆதி காலத்திலிருந்தே மகர மாசம் பிறக்கும் ஜனவரி 14ஆம் தேதி பொன்னம்பல மேட்டில் ஒரு நட்சத்திரம் தோன்றும். அந்த நட்சத்திரம் வருவதற்கு முன்னால் கிருஷ்ண பருந்து வட்டமிடும். பின்வரும் அந்த நட்சத்திரமே மகர விளக்கு. அதான் ஐயப்பன்னு சொல்லப்பட்டது. பின்னாளில் பொன்னம்பல மேட்டில் ஆதிவாசிகள் இருந்தபோது அவர்கள் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக அங்கே மலையுச்சியில் குறிப்பிட்ட அதே நாளில் தீபம் ஏற்றியிருக்கிறார்கள். இதை சபரிமலையில் நட்சத்திரத்தை பார்க்க வந்திருந்தவர்கள் ஐயப்பன் ஒளியா காட்சி தர்றாரு, இது மகர ஜோதின்னு கண்ணத்துல போட்டுக்கிட்டத தேவசம் போர்டு பார்த்தாங்க. அதையே மகர ஜோதியாவே வச்சுக்கிட்டவங்க முதல்ல செய்த காரியம், பொன்னம்பல மேட்டில் இருந்த ஆதிவாசிகளை விரட்டினாங்க. 2000 அடிக்கும் மேலாக இருக்கும் சபரிமலையிலிருந்து பொன்னம்பல மேட்டை பார்த்தால் வானத்தை முட்டுவது போல் இருக்கும். அதனால் ஜோதி ஏற்றும் போது அது வானத்திலிருந்து வருவதாகவே பக்தர்கள் நம்புவார்கள் என தேவசம் போர்டு பிளான் செய்தது. அதன் பின்னரே அந்த மலை யாரும் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டு பணமலையாகி போனது. இப்போ இந்த புல்மேட்டில் 104 பேர் பலியான சம்பவத்திற்கு பிறகே தங்கள் கற்பூர ஜோதி குட்டி வெளியாகிறதுனாலேயே தங்கள் மலை வருமானத்தை தக்க வைத்துக் கொள்ள புதிதாய் சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள். மகர ஜோதி என்பது நட்சத்திரம், மகர விளக்குங்கிறது தான் பொன்னம்பல மேட்டில் ஏற்படுவதுன்னு சிரிக்கிறவர், இதிலும் ஒரு பொய் என்னன்னா ஆதிவாசிகள் தான் மகர விளக்கு ஏத்துறாங்கன்னு. ஆனா யார் ஏத்துறாங்கன்னு நான் சொல்றேன். 1980 மகர ஜோதி பொய்ன்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்ட் பாபுவும் இந்த பொன்னம்பல மேட்டுக்கு ரகசியமாய் வந்தபோது நாங்கள் நினைத்தது போலவே இங்கே ஆதிவாசிகள் வசிக்கவில்லை. இங்கே வந்த ஜீப்புகளில் ஒரு ஜீப்பில் சபரிமலை தேவசம் போர்டு என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வண்டி எண் கூட KRP 2951. இன்னொரு ஜீப்பில் போலீஸ் எஸ்கார்ட்ஸ் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வண்டி எண் KCF 2672. கூடவே வனத்துறை வண்டி, எலக்ட்ரிசிட்டி போர்டு வண்டி என்று இன்னும் சில ஜீப்புகள் பெயர்ந்தது. அவர்கள் எல்லோரும் இணைந்து பெரிய பெரிய அலுமினிய பாத்திரங்களை தூக்கி கொண்டு மேலே நடந்தார்கள். அவர்கள் பின்னாலேயே நடந்து நாங்கள் இந்த உச்சிக்கு அவர்கள் வந்த பின் அவர்களின் செயல்களை பார்த்து அதிர்ச்சியாகிவிட்டோம். மது பாட்டில்களை எடுத்து
அருந்த தொடங்கியவர்கள் இங்கேயே படுத்துக் கொண்டார்கள். நாங்கள் வெகு நேரம் காத்திருந்தோம். மாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்தவர்கள் அந்த அலுமினிய பாத்திரங்களில் கற்பூர கட்டிகளை கொட்டி கற்பூர மலையை அந்த அலுமினிய பாத்திரத்திற்குள் உருவாக்கினார்கள். சரியாய் 6:40 மணிக்கு மலையின் நுனியில் நின்று தீபத்தை உயர்த்தி பிடித்தார்கள். பின்பு இன்னொரு அலுமினிய பாத்திரத்தை எடுத்து எரியும் தீபத்தின் மீது கவிழ்த்தார்கள். பின்பு சில நொடிகள் கழித்து கவிழ்ந்த அலுமினிய பாத்திரத்தை எடுத்தார்கள். இதேபோல இன்னும் 2 முறை செய்தார்கள். அவ்வளவுதான். ஆக பெரும் வேலையொன்றை முடித்த நிம்மதியோடு மலையை விட்டு இறங்க தொடங்கினார்கள். மக்களோட நம்பிக்கையை முதலீடா வச்சு கோடிகள்ல குழிக்கிற கேரள அரசையும் தேவசம் போர்டோட முகத்திரையும் எப்படியாவது கிழிக்கணும்னு போராடிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள 1999 54 பக்தர்கள் பலியான சம்பவம் அறிந்து ஸ்பாட்டுக்கு ஓடினேன். நிஜமாய் நான் அழுதுவிட்டேன். தான் மட்டுமில்லாமல் தன்னுடைய 4 வயது சிறுவனை கூட்டிக் கொண்டு பொய்யான இந்த ஜோதியை உண்மை என நம்பி வந்த ஒரு அப்பாவையும் அந்த 4 வயது சிறுவனையும் ஓலைப்பாயில் சடலமாய் சுற்றி அனுப்பினோம். இதற்கு காரணம் மகர ஜோதிதான். அப்போதைய சம்பவத்தைப் போலவே தான் இப்போது புல்மேட்டில் 104 பேர் பலியானதுக்கு காரணமும் இந்த பொய்யான மகர ஜோதிதான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இது உங்களுக்கு ரகசியம், எங்களுக்கு இல்லை. இந்த மகர ஜோதி தானா வர்றதில்லை, ஏற்படுதுன்னு எங்க மலையாளிக எல்லாத்துக்கும் தெரியும். அதனாலதான் சபரிமலையில் இதுவரைக்கும் இறந்தவங்கள மலையாளிக 2 or 3 தான். அது கூட அவங்க பக்தர்கள் இல்லை, உங்களோட வழிகாட்டி சம்பாதிக்கிற கைடு. பணத்தை வந்து எங்க மாநிலத்துல கொட்டுற உங்ககிட்ட எதுக்கு மகர ஜோதி உண்மையை சொல்லணும் தான் மலையாளிக பலரும் நினைக்கிறாங்க. கேரள அரசும் தேவசம் போர்டும் இனியும் பொன்னம்பல மலையை வைத்துக் கொண்டு பிசினஸ் பண்ண முடியாது. பணத்திற்காக உயிரை மதிக்காத இவர்கள் மீது எங்கள் அமைப்பு ஹைகோர்ட்டில் வழக்கு செய்திருக்கிறது. தண்டனை வாங்கி தரும் வரை ஓயமாட்டோம் என அந்த பொன்னம்பல மேட்டிலேயே நம்மிடம் சத்தியம் செய்தார் சுகுமாரன். நாங்க மலையாள பத்திரிகைகளை நம்புறது இல்லை, நீங்க தமிழ் பத்திரிகை, அதுவும் நக்கீரங்கிறதுனால தான் உங்க கூட வந்துள்ளோம். தயவு செய்து இனியும் உங்க தமிழ் மக்களும் ஆந்திர மக்களும் கன்னட மக்களும் மகரஜோதி உண்மைன்னு நம்பி இங்க வர வேண்டாம். பக்தியில் திளைக்கும் மக்களை பணம் காய்க்கும் மரமாக நினைப்பதை தடுத்து உண்மையை மக்களிடம் எடுத்து சொல்வதற்காகவே இந்த பயணத்தை செய்தது நக்கீரன். கேரள அரசு வேண்டுமானால் தடை செய்யப்பட்ட பகுதி என்று பொன்னம்பல மேடுவை பொன் மேடு தயாரிக்க பயன்படுத்தும் மெத்தையாகிக் கொள்ளலாம். ஆனால் உண்மைகளுக்காக எங்கேயும் நடக்கும் நக்கீரனின் கால்களுக்கு அந்த பொன்னம்பல மேடு வெறும் சொத்தைதான்.